எல்லோரும் இதையே கேள்வி கேட்குறாங்க. விசிகாவில் இருக்கும்போது அவர் வந்து தலித்தை தான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று விரும்பினாரே, இப்போ போய் விஜய் கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு, அங்கே இந்த மாதிரி குரலை கொடுப்பாரா? இது தப்பு. ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும். அரசியல் ஒரே மாதிரி தானே. அப்படிலாம் கிடையாது. யாராவது பேச முடியுமா? ஒரு அரசியல் கட்சியிலேருந்து கட்சி மாறுறாங்க, கொள்கை மாறுதுன்னு வச்சுங்க. இப்போ வந்து நாளைக்கு பாஜகவில் இருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், உடனே அதை பிடிச்சிக்கூடாது. பாஜகவில் வந்து ஒருத்தர் விஜய் கட்சிக்கு வராருன்னு வச்சுங்க. இங்கே வந்து தமிழ் தேசியம் இருக்குது, பெரியாரிசம் இருக்குது. அப்போ எப்படி ஒரு பெரியாரை ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்க முடியாது. எனக்கு அங்கே இடம் இல்லை, அக்காமடேஷன் இல்லை, அதனால் இங்கே வந்திருப்பார், அவ்வளோதான். அப்போ அந்த கொள்கையெல்லாம் விட்டு வர வேண்டியதுதான். ஓகே. இப்போ விசிகாவில் இருக்கும்போது தலித்துக்காக ஏன் குரல் கொடுத்தார் என்றால், அந்த கட்சியோட கட்டமைப்பது, அந்த கட்சியோட கொள்கை சித்தாந்தம் எல்லாம் வந்து உள்வாங்கி விட்டு அங்கே ஒரு தனக்கு ஒரு மைலேஜ், அதாவது தான் சாராத சமூகத்தையும் இவர் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் வந்து பாரபட்சம் இல்லாமல் பார்க்கிறாரே, அந்த சமுதாயத்திலேருந்து ஏன் ஒரு முதலமைச்சர் வரக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய எதிரொலிப்பு இல்லை அரசியல். அந்த எதிரொலிக்காக தானே ஆதவ அர்ஜுனை பற்றி நம்மளாம் விவாதித்தோம். ஸோ இங்கே போய் அந்த மாதிரி சொல்ல முடியுமா?